ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சாதாரணமாக நம்ம முருங்கைக்கீரை அப்படின்னாவே அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது நல்ல ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறமா ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். உடல் எடையை குறைக்கும். இப்படி பல விஷயங்கள் நமக்கு தெரியும். இன்னும் நான் சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ முருங்கைக்கீரையில சத்து இருக்குன்னு தெரியும். அது சாதாரணமாக எல்லா பக்கமும் நமக்கு முருங்கைக்கீரை முருங்கை மரம் இல்லாத வீடு நம்ம ஊர்ல கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா தினமும் அதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா நமக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதை உருவணும், அதை கிளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு பெரிய ப்ராசஸா தோணும். அப்படியே நம்ம வாரத்துல ஒரு நாள் அதை பொரியல் வச்சு சாப்பிட்றோம், இல்லைன்னா நம்ம தினமும் சூப் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா கூட ஒரு அளவுக்கு மேல நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம ஜெயாஸ் முருங்கா பவுடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இது நிறைய முருங்கைக்கீரையை போட்டு செய்யப்பட்டதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளவுதான் பொரியல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு தானே செய்யறோம். இது நம்ம காய வச்சு, அதுவும் நிழல்ல உலர்த்தி நம்ம காய வச்சு எடுக்கிறதுனால இதனுடைய அளவு நம்ம எடுக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தாவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கலாம் முருங்கைக்கீரை பொடினா அப்படியே ட்ரை பண்ணி கொடுப்பாங்க, அதனுடைய ஃபிளேவர் நல்லா இருக்காது, டேஸ்டா இருக்காது, மருந்து மாதிரி சாப்பிடணுமோ அப்படின்னு தானே ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா இல்லைங்க. இது இட்லி தோசைக்கு இட்லி பொடி மாதிரி சாப்பிடலாம். இட்லி பொடியை அதுவே கூட நீங்க தனியா ரெசிபியா செஞ்சு சாப்பிடலாம். தோசைக்கு மேல ஃபுல்லா போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஆயிலோ கீயோ விட்டுட்டு டெய்லி ஒரு உருண்டை சாதம் உருட்டி கூட சாப்பிடலாம். சிங்கிள் ரைஸ்ல செஞ்சு சாப்பிடலாம். பொரியல்ல கூட போட்டு சாப்பிடலாங்க. இப்படி பல விதமான ரெசிபி செய்யற மாதிரி மிகுந்த சுவையோட தாங்க இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி பொடியை விட இந்த முருங்கை பவுடர் இருக்கு பாத்தீங்களா, இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடியது, இது ரொம்ப ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க. இத நான் சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வர்றதை விட இவங்க சொன்னா கண்டிப்பா நம்புவீங்கல்ல. மிஸ் வணக்கம். இந்த ஜெயாஸ் முருங்கை பவுடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பையனுக்கும் இன்னைக்கு நான் இட்லிக்கு கூட வச்சு கொடுத்தேன். அவனுக்கு நல்ல சூப்பரா இருக்கம்மா அப்படின்னா. என் தங்கச்சிக்கு கூட ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்கு மிஸ். நிறைய முருங்கை இலை சேர்த்துருக்கீங்க, ஆனா அந்த ஃபிளேவர் தெரியாத மாதிரி அந்த மற்ற இன்கிரீடியன்ஸ் நல்லா இருக்கு. அந்த டேஸ்ட் நல்லா. கஸ்டமர் சொன்ன ஃபீட்பேக் கேட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு தோணி இருக்கும் தானே? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.